ஹலோ கைஸ், தொழில் ஆரம்பிக்கிறதுனாலே நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வரக்கூடிய முதல் உணர்வு என்னன்னா பயம்தான். நான் ஆரம்பிச்சா அது சரியா ஓடுமான்னு தெரியலையே, ஏற்கனவே பல பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, ஸோ நம்மளும் ஆயிடுவோமோ, ஏற்கனவே நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கூட நம்ம எப்படி போட்டி போட முடியும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் சில பேர் பிஸ்னஸை பெரிய ட்ரீமுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆனால் அந்த ட்ரீமை சில மாசத்திலேயே கைவிட்டுறாங்க. இதுக்கான காரணம் பெருசாக ஒன்றுமே இருக்காது, ஒரு சில சின்ன ஐடியாஸையும் ஒரு சில சின்ன ஸ்ட்ராட்டஜிஸையும் அவங்க ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இதனாலேயே பெரிய அளவில் கொண்டு போகக்கூடிய அந்த பிஸ்னஸை ஸ்டார்டிங்லேயே கைவிட்டிருப்பாங்க. ஸோ இதுக்காகத்தான் இந்த வீடியோவில் உங்களோட பிஸ்னஸை சஸ்டைனபிளாக ஸ்டெடியாக வளர்க்குறதுக்கான 7 ரகசியமான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக இருக்கலாம், இல்லை ஹோம் பேஸ்டாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்ட் டைமாக ஆன்லைனில் ஏதாவது ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கான ஒரு கிளியரான டைரக்ஷனுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். சின்ன சின்ன தப்புகளை தவிர்த்து பெரிய அளவில் முன்னோக்கி போகிறதுக்கான 7 அடிப்படையான விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தையுமே ஷேர் பண்ண போகிறேன். அதை ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட growthங்கிறது பல மடங்கு அதிகரிக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சொந்த தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவா இருக்கும். ஒரு நாள் நம்மளும் ஒரு பாஸ் ஆகும், நமக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும், எல்லாருமே நம்மளை பத்தி பேசணும், எல்லாரோட வீட்லயுமே நம்மளோட ப்ராடக்ட் இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பிசினஸ் மேனோட கனவு. ஆனா உண்மை என்னன்னா, தொழில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து சஸ்டைனபிளா நிக்கிறது தான் ரியலான சேலஞ்சு. நம்ம வாழ்க்கையில எதுவுமே மேஜிக்கா நடந்துடாது. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா நேத்து ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும், இன்னைக்கு வேற லெவல்ல வளர்ந்துருப்பாங்க. இதுக்கான சீக்ரெட் என்ன தெரியுமா? அது ஹார்ட் ஒர்க் மட்டுமே கிடையாது, ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி, ரைட்டான பிளானிங், ரைட்டான லேர்னிங், ரைட்டான டைமிங், இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சனால தான் அவங்களோட growthங்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். இப்போ இந்த 7 டிப்ஸை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் மூலமா உங்களுக்காக ஒரு நம்பிக்கை உருவாயிருக்கும். அந்த எல்லா நம்பிக்கைகளையும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஓரமா வச்சிருங்க. இப்போ நான் சொல்ல போற விஷயங்களை அப்படியே நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. நிச்சயமா நீங்களும் உங்க பிசினஸ்ல சீக்கிரமாவே ஒரு பெரிய லெவல் growth-ஐ உங்களால பார்க்க முடியும். முதலாவது, ஒரு கிளியரான விஷன் வைங்க. சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்டோட இருந்திருப்போம். இதுதான் நம்ம ஃபியூச்சர், இதுதான் நம்ம ஐடியா, இதுதான் நம்ம லைஃபையே மாற்ற போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்டோட இருந்திருப்போம். ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட்டுங்கிறது ஒவ்வொரு நாளும் கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளுமே இந்த எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம இருக்கணும்னா அதுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் தான் கிளியரான விஷன். நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட பிஸ்னஸ் எப்படி பார்க்க போறீங்க, எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் உங்களோட ப்ராடக்டை யூஸ் பண்ணணும், உங்கள் பிராண்டோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கணும், இதுதான் கிளியரான விஷன் சொல்லுவாங்க. விஷன் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு டூப்ளிகேட்டான ஷாப் மாதிரி தான் நடக்கும். ஒரே மாதிரி தான் மற்றவங்கள பார்த்து காப்பி பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ நமக்காகவே ஒரு ஸ்டைல், ஃப்ளேவர், யூனிக்னஸ் இருக்கணும். அதுதான் நமக்கான ஒரு growth-ஐ கொடுக்கும், சஸ்டைனபிலிட்டியை கொடுக்கும். நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்கள் ட்ரீமுக்கான ஒரு கிளியர் இமேஜினேஷனை உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் பிஸ்னஸை பெரிய அளவில் க்ரோ பண்ண முடியாது. விஷனுங்கிறது ஜஸ்ட் மணி மேக் பண்ணுறதுல மட்டும் இல்லை, மற்றவங்க லைஃப்பில் ஒரு இம்பாக்டை கொடுக்கணும். லைஃப் ஸ்டைல், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்கணும். ஒரு நல்ல விஷன் இருக்கும்போது அது ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம ரீச் பண்ணும்போது அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஃபெயிலியர் வந்தாலுமே நம்ம ட்ரிஃப்ட் ஆகாமல் டைரக்ஷனுக்கு திரும்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல மேப் இல்லாமல் நீங்கள் ரோட்டில் ட்ரிப் போனீங்கன்னா அது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஸோ அந்த மேப் தான் விஷன். அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்கணும், அதுக்கான ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா தான் உங்க growth-க்கான ஆரம்ப புள்ளி. அடுத்ததா நம்பர் 2, உங்க கஸ்டமர்கிட்டயே கேளுங்க, இந்த மார்க்கெட்டை பத்தி புரிஞ்சுக்கங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, நிச்சயமா இது சக்சஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சு நம்ம டேஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம கிரியேட் பண்ற ப்ராடக்ட்ங்கிறது யாருக்காக? கஸ்டமருக்காக தானே. அப்ப அந்த கஸ்டமர் கேட்காம டீப்பா ரிசர்ச் பண்ணாம நம்ம எப்படி அந்த பிசினஸை பில்ட் பண்ண முடியும்? ஒரு நாள் ஒரு சின்ன டீ கடை நடத்துற ஒரு வயசானவர்கிட்ட நான் போய் கேட்டேன், பார்க்க இவ்வளவு சின்ன கடையா இருக்கு, எப்படி இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, தம்பி, நான் எனக்கு பிடிச்ச டேஸ்ட்ல டீ போடல, அவங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அதுல நான் கொடுக்குறேன், அதுதான் எனக்கான சக்சஸ் அப்படின்னு சொன்னாரு. மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்க. பீப்புள் எதை தேடுறாங்க, அவங்களுக்கு என்ன பெயின் பாயிண்ட் இருக்கு, அவங்க என்ன சொல்யூஷன் தேடுறாங்க, அதுக்காக நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணுங்க. சில பேர் புது ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே 100 பேர்கிட்ட சர்வே பண்ணுவாங்க. சில பேர் அவங்களோட காம்படிட்டர்ஸோட கஸ்டமர் இருப்பாங்களே, அவங்களோட ரிவ்யூஸை டீப்பா அனலைஸ் பண்ணுவாங்க. இதுதான் உண்மையிலேயே மார்க்கெட்டுக்கான அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஐடியா நல்லதா இல்லையாங்கிறத நம்ம மனசு சொல்லணும்னு இல்லை, கஸ்டமர் சொல்லணும். ஸோ உங்க கஸ்டமர் யாரு, அவங்க எதிர்பார்ப்பு என்ன, இதை மட்டும் நீங்க டெய்லி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா மார்க்கெட்டை நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க, நீங்களே மார்க்கெட் ஆயிருவீங்க.
அடுத்து நம்பர் 3, பிசினஸை புரிஞ்சுக்கங்க. தொழில் வெற்றி பெறணும்னா கிரியேட்டிவிட்டியும் ஒரு விஷயம் தான். ஆனா அந்த கிரியேட்டிவிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் பக்கம் கொண்டு போறது என்ன தெரியுமா? நம்பர்ஸ். ரெவென்யூ, ப்ராஃபிட், லாஸ், காஸ்ட், மார்ஜின், ROI. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸுக்கு பல்ஸ் மாதிரி. நம்ம பாடியில ஹார்ட் பீட் எப்படி மானிட்டர் பண்ணுவோம், அதே மாதிரி தான் பிசினஸ்ல நம்பர்ஸை மானிட்டர் பண்ணணும். அதுதான் பிசினஸ் நம்ம கையில இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான உண்மையான கணக்கை காமிக்கும். பொதுவாகவே ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தையில என்ன நல்லா போகுதோ அதை ஒவ்வொரு நாளுமே நல்லா செல் பண்ணுவாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் அதுக்கான சரியான கணக்குங்கிறத பார்க்கவே மாட்டாங்க. ப்ராஃபிட்டா இருக்கா இல்லையா, லாஸ் எதுல இருந்து வருது அப்படின்னு தெரியாம அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்க ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு செலவா இருக்கு, எவ்வளவு மார்ஜின் இருக்கு, டெய்லி சேல்ஸ் எவ்வளவு போகுது, மந்த்லி பிரேக் ஈவன் எப்படி அடையிறீங்க, இது எல்லாத்துக்குமே ஒரு அக்கௌண்ட்ஸை நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஒரு சின்ன பிசினஸ்னாலே ஒருத்தர் தான் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்க வேண்டியிருக்கும். நீங்க ஒரு சேல்ஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு ரூபாய் உங்க கையில இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகி 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு அக்கௌண்டன்ட் ஆக வேண்டியது ரொம்ப கட்டாயம். அதனால ஒவ்வொரு நாளும் இல்லைன்னா வாரம் ஒரு நோட் புக் எடுத்து என்ன செலவானுச்சு, என்ன வந்துச்சு, எப்படியெல்லாம் நம்மளோட செலவை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட்டான சிஸ்டத்தை நீங்க உருவாக்கணும். இதை நீங்க பண்ணீங்கனாலே போதும், உங்க பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாவே கொண்டு போயிட முடியும். அடுத்து நம்பர் 4, பிராண்டிங். ஒரு ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்ல கிரௌடு வந்ததும் நம்ம ஏற்கனவே சந்தோஷப்படுறோம். ஆனா நம்ம ப்ராடக்ட்டை மறக்காம திரும்ப திரும்ப வாங்கணும்னா அதுக்கான சீக்ரெட் தான் பிராண்டிங். பிராண்டிங்னா லோகோ, கலர், டிசைன் இது மட்டும் இல்ல. பிராண்டிங்னா உங்க பேரை கேட்ட உடனே கஸ்டமர் அதை வாங்கணும். அவங்களுக்குள்ள ஒரு எமோஷனலான ஒரு ஃபீல் வரணும். இவங்க வச்சிருக்காங்கன்னா அது நல்லதா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு டிஃபன் சென்டர்ல தோசை சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஆனா அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு சின்னதா ஒரு கடை போட்டிருப்பாங்க. ஆனா அந்த கடையில பாத்தீங்கன்னா கியூல நிறைய பேர் நிப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன? அவங்களோட டேஸ்டா இருக்கட்டும், அவங்க பேசக்கூடிய பழகக்கூடிய விதமா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கான ஒரு பிராண்டிங்கை உருவாக்குது. உங்க பிசினஸை நீங்க பெருசா டெவலப் பண்ணணும்னா உங்க கஸ்டமர்ஸை திரும்ப திரும்ப உங்க பொருளை வாங்க வைக்கணும். கலரா இருக்கட்டும், பேக்கிங்கா இருக்கட்டும், டோனா இருக்கட்டும், இது எல்லாமே உங்க கஸ்டமருக்குள்ள ஒரு எமோஷனை உருவாக்கணும். உங்க பிராண்டை கேட்டாலே இது நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க வாங்கணும். அந்த மாதிரி ஒரு பிராண்டை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்க ப்ராடக்ட்டை மற்றவங்க கிட்ட செல் பண்ணணும்ல, அவங்களே உங்க ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. அடுத்து நம்பர் 5, டீம் இல்லாம உங்க ட்ரீமை முடிக்க முடியாது. தொழில் ஆரம்பிக்கும் போது நம்ம ஒருத்தரா இருந்தா பரவாயில்ல, ஆனா வளர வளர நமக்காக ஒரு டீம்ங்கிறது கண்டிப்பா இருக்கணும். நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒரு பெரிய பிசினஸுக்கு முன்னாடி ஒருத்தரோட பேர் தான் இருக்கும், ஆனா அந்த பேருக்கு பின்னாடி 100 பேரோட உழைப்பு இருக்கும். ஒருத்தர் டீமை இனோவேட் பண்ணுவாங்க, ஒருத்தர் செல் பண்ணுவாங்க, ஒருத்தர் பேக்கேஜ் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அந்த பேருக்கு பின்னாடி உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம பெரிய அளவில் முன்னேறணும்னா நம்ம ஒருத்தராலேயே எல்லாத்தையுமே பண்ண முடியாது. நமக்கான ஒரு டீம் இருக்கணும், அவங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணும், அவங்களும் வளரணும், நம்மளும் வளரணும். அப்பதான் நம்ம பிசினஸும் வளரும். ஸோ உங்க டீம் மெம்பருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க. அவங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியணும், நம்மளுமே அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்குள்ளேயும் வரணும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை நீங்க கொடுத்துட்டா போதும், அவங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கா வேலை செய்வாங்க. அடுத்து நம்பர் 6, ஒரு ஐடியாவை ட்ரை பண்றீங்க, அது ஒர்க் ஆகல அப்படின்னா அதை அப்படியே விட்டுறணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்க ஒரு விஷயத்துல ஃபெயில் ஆகிறீங்கன்னா அந்த பிசினஸ்ல இருந்து நீங்க கத்துக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பை கொடுக்கும். ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா பரவாயில்ல, அதை நெக்ஸ்ட் டைம் நீங்க இன்னும் பெட்டரா பண்ணணும். அப்படி காமா அதை நீங்க அனலைஸ் பண்ணும்போது தான் அதுல இருந்து ஒரு ஐடியாங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எலான் மஸ்கே நம்ம எடுத்துக்கலாம். டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ் இந்த மாதிரி பெரிய நிறுவனத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி அவர் ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸை தாண்டி தான் வந்திருக்காரு. அவரோட ராக்கெட் லான்ச் ஃபெயிலியர்ல லிட்டரலி அவரோட பேங்க் கரப்ட் ஆகிற சிச்சுவேஷனுக்கு அவர் வந்தாரு. ஆனா அந்த ஃபெயிலியரை அவர் எமோஷனலா ட்ரீட் பண்ணல, சயின்டிஃபிக்கா ட்ரீட் பண்ணாரு. அது ஒரு ஃபீட்பேக்கா எடுத்தாரு. இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனா இருக்காரு. ஸோ கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா அதை ஹர்ட் ஆகாம அது ஒரு வேலிடான பாயிண்டா பார்க்கணும். அப்படி காமா அதை அனலைஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு சரியான டைரக்ஷனை காட்டும். ஸோ ஃபெயிலியர்ஸை நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்படி அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்க growth-ஐயே நீங்க அவாய்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். அதனால ஃபெயிலியர்ஸை நீங்க வரவேற்கணும். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு உங்க growth-ங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். கடைசியா நம்பர் 7, பேஷன்ஸ், அதாவது பொறுமை. யாரும் ஒரு நாள்ல மகாபாரதத்தை எழுதல. அதே மாதிரி தான் ஒருத்தரோட வாழ்க்கை மாறணும்னா அதுக்கான பொறுமைங்கிறது நிச்சயமா இருக்கணும். பிசினஸ்ல சக்சஸ் கிடைக்கிறதுங்கிறது அது ஒன்றும் குக்கிங் ப்ராசஸ் கிடையாது. இன்ஸ்டன்டா கிடைக்கிறதுக்கு உடனே ப்ராஃபிட் கிடைக்கணும், நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் அப்படின்னா லாங் டைம்ல உங்களுக்கு growth கிடைக்காது. முதல் நாள்ல ப்ராஃபிட் வராம இருக்கலாம், கஸ்டமர் உங்களை நம்பாம இருக்கலாம், ஈவன் உங்க ஃபேமிலியே இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளுமே நீங்க 1% grow ஆனீங்கன்னா போதும், 365 நாள்ல 36 மடங்கு நீங்க grow ஆயிருப்பீங்க. ஸோ நம்ம பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி, விஷன் இதெல்லாம் சேரும்போது தான் நம்ம வெற்றிக்கான பவருங்கிறது நம்ம கையில உருவாகும். ஒரு நாள்ல ரிசல்ட் வரலன்னு நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாத்திரக்கூடாது. நம்பிக்கையோட இருக்கணும், நம்ம சிஸ்டத்தை கெட்டியா பிடிச்சிருக்கணும். ஒவ்வொரு நாளுமே நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணணும். சின்ன சின்ன வெற்றியுமே செலிப்ரேட் பண்ணுங்க, அப்ரிசியேஷன் கொடுங்க. ஒவ்வொரு நாள் இதை ஃபாலோ பண்ணுங்க, உலகமே ஒரு நாள் உங்களை திரும்பி பார்க்கும். ஸோ நம்ம போகக்கூடிய பாதையில் நிறைய தடைகள் இருக்கும், நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஆனால் அந்த 7 டிப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு கன்சிஸ்டண்டான மைண்ட் செட் இருந்துச்சுன்னா உங்கள் ட்ரீமுங்கிறது ரியாலிட்டியாக மாறும்.
நீங்க போகக்கூடிய பாதையில என்ன வந்தாலுமே பரவாயில்ல, அதை கடந்து போங்க. அந்த பாதையை உங்களுக்கு ஏத்த மாதிரி உருவாக்குங்க. நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரியே உங்க ட்ரீம்ங்கிறது ரியாலிட்டியா மாறும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.